ஒரு நாள் இந்த பொண்ணு ஸ்பீடா டைப்பிங் பண்றத பார்த்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சரியப்படுறான். இவளோட திறமை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த டைப்பிங் காம்படிஷன்ல இவளை சேர சொல்லவும் இவன் சொல்ற மாதிரியே அந்த பொண்ணு போய் காம்படிஷன்ல கலந்துக்கிறா. அங்க இருக்க எல்லாரும் 10 வரல யூஸ் பண்ணி டைப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு 2 வரல வச்சு மட்டும் டைப் பண்ண பழகுனதுனால கொஞ்சம் பயத்திலே தான் டைப் பண்ண ஆரம்பிக்கா. இப்ப முதல் ரவுண்ட் முடிஞ்சு ரிசல்ட் வருது. அதுல அந்த பொண்ணு 2 வேர்ட்ல அடுத்த ரவுண்ட் மிஸ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை நல்லா ட்ரைனிங் பண்ணி நேஷனல் லெவல்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கு இனிமேல் நீ 10 வரல வச்சு டைப் பண்ண கத்துக்கணும்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். லெட்டர்ஸ்லாம் இவளுக்கு புரியுற மாதிரி வேற வேற கலர்ல சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ டைப் பண்ணும்போது இவளோட கை சரியா வராது. இதனால பியானோல வாசிச்சு பழகி ட்ரைனிங் எடுத்துக்கிறா. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த பொண்ணு காம்படிஷன்ல ரொம்ப வேகமா டைப் பண்ணி நேஷனல் லெவலுக்கு செலக்ட் ஆறா. ஃபைனல் மேட்ச்ல இவளுக்கு ஆப்போனண்டா வந்த பொண்ணு ஏற்கனவே 3 டைம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு அவளை பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருமே ரொம்ப ஸ்பீடா டைப் பண்ண ஆரம்பிக்காங்க. இப்போ முதல் ரவுண்ட் முடிவுல 2 பேருமே டிரா ஆனதுனால ஒரு சின்ன பிரேக் விட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவளோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா நடந்துக்கிறான். அவன் மேல இருக்க கோவத்தெல்லாம் டைப்பிங்ல காட்டி அந்த பொண்ணை பீட் பண்ணி நேஷனல்ல வின் பண்ணிடுறா.